வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங். இன்றைக்கி நம்ம 4x4 நாலு நாள் பூவாக வச்சு கிராஸ்கட் கூட பண்ண போகிறோங்க. இதுக்கு வந்து நான் டார்க் ப்ளூவும் லெமன் எல்லோ கலரும் எடுத்திருக்கேன். இது வந்து ஒன்று நம்ம 8.5 அடியில் 24 ஒயர் வெட்டிக்கணும். இதுக்கு ரோல் ஒயர் கிடையாது, ஃபுல்லாகவே இந்த ஒயர் தான். அதுக்கு 1 அடி ஸ்கேல் எடுத்து ஒன்று 2 3 4 5 6 7 8 8.5 அடி. எட்டடி வெட்டிக்கணும். இது போல் மொத்தம் நம்ம 24 ஒயர், இந்த கலரில் 24, அந்த டார்க் ப்ளூ கலரில் ஒரு 24 அடி ஒயர் வெட்டிக்கணும். நம்ம எல்லாமே வெட்டிட்டு பார்க்கலாங்க. இப்போது லெமன் எல்லோவில் 24, டார்க் ப்ளூ கலரில் 24 ஒயர் வெட்டியாச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம எல்லாமே தனித்தனியாக பூ போட போகிறோம். இதுக்கு ரோல் ஒயர் கிடையாது, தனித்தனி பூவாக போட்டுக்கணும். ரெண்டு ஒயர் எடுத்துக்குவோம். ஒரு ஒயர் இதில் லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க. இன்னொரு ஒயரை இந்த ஒயருக்கு மேலே இதை போட்டுக்கணும். போட்டு இந்த உள்பக்கம் வளைஞ்ச ஒயர் பார்த்திங்களா, அதை எடுத்து இந்த ஒயர் மேலே போட்டு இந்த வளைஞ்ச ஒயர் பாருங்கள், இதை வந்து இது உள்ளே விட்டு அந்த லூப்புக்குள்ளே விட்டு டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டா ஒரு சிங்கிள் நாட் கிடச்சிரும். இப்போ இது வந்து ஆப்போசிட் பக்கம் ரெண்டு சேமாக இருக்குதுன்னு பார்த்துக்கணும். அப்போ இந்த ரெண்டு ஆப்போசிட் ஒயரையும் இப்படி பிடிச்சி இந்த எண்டு பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்கணும். கொஞ்சம் தான் இருக்குது, அது எந்த ஒயர்னு பார்த்து கொஞ்சமாக லூஸ் கொடுத்து டைட் பண்ணிக்கணும். அதுபோல் இந்த ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி அளவு பார்த்திங்கன்னா இவ்வளோ டிஃபர் வருது. அதான் ஆரம்பத்திலே நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். எந்த பக்கம்னு பார்த்துட்டு அதையும் கொஞ்சம் சைஸ் பண்ணிக்கிட்டு நாட்டை டைட் பண்ணிக்கலாங்க. இப்போது இது மாதிரி சிங்கிள் நாட் நமக்கு கிடச்சிருச்சு. இது மாதிரி எல்லா ஒயரையுமே நம்ம போட்டுக்கணும். அந்த ப்ளூ கலர் பார்த்திங்களா, அதுவும் போடணும். இந்த ஒயரையும் இந்த மாதிரி தனித்தனியாக ரெண்டு ஒயராக பிடிச்சி போட்டு வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். 24 ஒயர் வெட்டி வச்சோம் இல்லைங்களா, அதில் வந்து ரெண்டாக சேர்த்து 12 பூ, அதே போல் இதுலேயும் 12 பூ போட்டு வச்சாச்சு. இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த 2 பூ எடுத்துக்குவோம். இப்போ இப்படி வச்சிங்கன்னா இந்த கிராஸ் கிடைக்கிது பார்த்திங்களா. இது எந்த பக்கம் வச்சிங்கனாலும் கிடைக்கும். இந்த மாதிரி இப்படி இன்டூவாக இருக்கணும். இங்கே மேலே 2 ஒயர் ஜாயிண்ட் ஆகணும். இந்த பூவோட இந்த ஒயரும் இந்த பூவோட இந்த ஒயரும், அதே போல் கீழே அந்த ஒயரை ஜாயின் பண்ணணும். அதில் நம்ம வந்து ஒரு பூ போட்டுக்க போகிறோம்.
இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி நம்ம நார்மல் கிராஸ் கூட போடுறோம் இல்லைங்களா, அது மாதிரி தான். இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணாலும் 3 கிடச்சிருச்சா. இப்போ அப்படியே திருப்பினீங்கன்னா இங்கே ஒரு கிராஸ் கிடைக்குது பாருங்கள். இதில் ஒரு பூ போட்டுக்கிட்டா ஆனால் இப்போ 4 வந்துடும் உங்களுக்கு. கிடச்சிச்சு பாருங்கள். போட போட நமக்கு டைட் கொடுத்துரும். இப்போது அடுத்தது 4 எல்லோ கலர் ஜாயின் பண்ணணும். இதுலேயே வரிசையாக அப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 2 கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இப்போ நம்ம ரெண்டு பூ தனித்தனியாக ஜாயின் பண்ணது. இப்போ இந்த பூவில் இதில் ஜாயின் பண்ணக்கூடாது, இதில் இருக்கு பாருங்கள். இந்த ரெண்டும் இந்த பூவில் 2 கிராஸு. இப்போ இதில் ஒன்று இதில் ஒன்று வர்ற மாதிரி போட்டுக்கணும். இப்போது அப்படியே திருப்பி இந்த 2 ஒயர் ஜாயின் பண்ணி பாருங்கள், கீழே அந்த 2 பூவையும் போட்டுக்கலாம். இப்போ அப்படியே திருப்பிக்கணும். இப்போ அடுத்து ஒரு எல்லோ. நீங்கள் இந்த 4 இது இருக்குது பார்த்தீங்களா ஒயரு, அதில் எதில் போட்டிங்கனாலும் அந்த கிராஸ் கிடச்சிரும். ஆனால் இந்த இதில் ஜாயின் பண்ண இந்த சென்டர் ஜாயின் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஜாயின் பண்ணணும். ஏன்னா கீழே இதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வரிசையாக வராது. அதனால் இந்த சென்டரை மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் பார்த்துட்டு போட்டுக்கணும். இல்லை அப்படி உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா இந்த நம்ம ஜாயின் பண்ண ஒயரை வந்து ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கிட்டோன்னா அதில் தான் நம்ம ஜாயின் பண்ணணுன்ற நமக்கு ஞாபகம் வரும். இதுதான் இப்போ நமக்கு சென்டர் ஒயர். அந்த ஒயரில் தான் எல்லா ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ அது போல் இந்த கிராஸ் கிடைக்கிது பார்த்திங்களா, அப்படியே திருப்பி இப்போ இது போல் தான் 4 இப்போ 2 ஜாயின் பண்ணிட்டோம், இன்னும் 2 எல்லோ. அடுத்து 4 ப்ளூ கலர் போடணும். அதுக்கப்புறம் 4 எல்லோ, அதுக்கப்புறம் 4 ப்ளூ, அதுக்கப்புறம் 4 எல்லோ, லாஸ்ட்டில் 2 இருக்கும். ஏன்னா நம்ம இந்த இடத்துல 2 போட்டோம் இல்லைங்களா, மீதி 2 பூ தான் இருக்கும். அதனால் லாஸ்ட்டில் வரும்போது இதே மாதிரியே முடியணும். இந்த இதுதான் ஆரம்பம், இதே மாதிரி அந்த லாஸ்ட்லேயும் முடியணும். இப்போ நம்ம அதை ஒரு வரி போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது. 2 ஜாயின் பண்ணோம், அதுக்கப்புறம் 4 எல்லோ, 4 ப்ளூ, 4 எல்லோ, 4 ப்ளூ, 4 எல்லோ, இந்த லாஸ்ட்டில் 2 ப்ளூ கலர் ஜாயின் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ இருக்கிற எல்லா ஒயரையுமே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. 4 இந்த 2 சைடில் மட்டும் 2 ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம வந்து அடி போடணும். வேறு ஒன்றும் இல்லைங்க, அப்படியே இந்த கிராஸாக இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு பூக்கும் நடுவில் கிராஸ் வருதுல்ல, வருது பாருங்கள். இந்த கிராஸ் இருக்குல்ல, அதுபோல் இந்த கிராஸ், இதை எல்லாத்தையுமே நம்ம பூ போட்டுக்கணும். அதை அப்படியே விட்டுடணும். அடுத்த கிராஸ் இருக்கு பாருங்கள், அடுத்த பூ, 2வது பூக்கும் 3வது பூக்கும் உள்ள ஒரு கிராஸ் இருக்குல்ல, அதில் பூ போட்டுக்கணும். இப்போ அதை விட்டுட்டு அடுத்தது 3வது பூக்கும் 4வது பூக்கும் உள்ள ஒரு கிராஸ் இருக்கு பாருங்கள், அதில்
இப்போது இப்படியே வரிசையாக இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுடணும். இப்படியே கிராஸாக தான் வரும். இப்போ ஆல்ரெடி நமக்கு வந்து 3 லைன் கிடச்சிருச்சு பாருங்கள். 1 2 3. இது போல் 9 லைன் வரணும். இந்த இந்த சென்டர் இருக்குது பாருங்கள், நம்ம ஆரம்பித்த இடம் இருக்குல்ல, இதுலேருந்து 1 2 3 இன்னும் வந்து ஒரு 6 லைன் இங்கே வரணும். அந்த இதே மாதிரி கிராஸாக போடும்போது 6, இந்த சென்டரோடு சேர்த்து 9. அதுபோல் இந்த கீழையும் இந்த சென்டரோடே சேர்த்து இங்கே 2 போட்டாச்சு. இன்னும் வந்து ஒரு 7 லைன் போடணும். மொத்தம் 9 இந்த சைடில், அதாவது சென்டர் வரையும் சேர்த்துக்கணும். சென்டர் ஒயரையும் சேர்த்து தான் 9 வரணும். சென்டர் ஒயர்லேருந்து கீழே 9 லைன் போட்டால் நமக்கு வந்து ஒரு அடி கிடச்சிடும். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக போட்டுட்டு பார்க்கலாங்க. இப்போ இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. இதிலேருந்து 9 வரிசை, 2 4 6 8 9. அதுபோல் இந்த சைட்லேயும் 2 4 6 9. இப்போ 9 9 போட்டு அடி நமக்கு இவ்வளோ அகலம் கிடச்சிருக்குங்க. இந்த இடம் வந்து ஷார்ப்பாக இருக்குது இல்லைங்களா? இப்போ நம்ம இது வந்து அடி போட மூளை திருப்ப ஆரம்பித்தோன்னே நமக்கு வந்து கூட வந்து இப்படி வந்துடும். இந்த இந்த 2 சைடு இந்த ஷார்ப்பாக உள்ளது வந்து இப்படி வந்துடும். இதுதான் நமக்கு அடி இவ்வளோ அகலம் தான் நமக்கு கிடைக்கும். இப்போது இது இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம அடி எப்படி போடுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதனுடைய செகண்ட் பார்ட்டில் இதோட மேலே எப்படி பின்னுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்படி தாங்க வரும். மேலேயும் இதே மாதிரி பாக்ஸ் டைப்பாக தான் வரும். இது இப்போ பாக்ஸ் டைப் கிராஸ் கட் கூடை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம SM கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டும். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. மீண்டும் இதனுடைய 2வது பகுதியில் சந்திப்போம். அதுவரை see you, டாட்டா, பாய்.